தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதிதாக விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்கும் விரைவில் ரேஷன் அட்டை வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். நீண்ட நாட்கள் வழங்கப்படாமல் இருந்து வந்த புதிய நியாய விலை அட்டைகள், ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1,50,000 நபர்களுக்கு புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை அவசியமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில சமீபத்தில் நடைமுறைக்கு வந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டதை தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டைகளை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை சுமார் 2,89,591 பேர் விண்ணப்பித்திருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் விண்ணப்பித்தவர்கள் 1,54,500 நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் 1,28,373 நபர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 6,640 நபர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கிறது என்றும் விரைவில் புதிதாக விண்ணப்பித்த தகுதி வாய்ந்த அனைவருக்கும் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்ற ஒரு உறுதியை உணவுப் பொருள் வழங்கல் துறை தற்போது தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் 1,50,000 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்ற விவரத்தையும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.